மதுரையில் எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கார் முஸ்தபான்னு சொல்லி தாவேக்கா கட்சியில். அவர் சொல்கிறாரு, அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அவங்க கட்சியிலையும் பெரியார் இருக்காங்களாம், அம்பேத்கர் இருக்காங்களாம். அதனால் அவங்க கொள்கை வந்து சனாதனத்தை ஒழிக்கிறது தான். டே முஸ்தபா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி கிளம்புன உன்ன மாதிரி நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் நீயும் சேராத. எதுக்கு அந்த வேலை? ஜெயிச்சிங்களா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னா சனாதனத்தை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு திடீர் தான் வேலையாக இருக்கிறீங்களா? இந்துக்கள் எப்பவும் இதே மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முழிக்குவான். அந்த முழிக்கும் போது இது மாதிரி சனாதனத்தை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன்னு கிளம்புனாலும் ஒருத்தனையும் இருக்க மாட்டீங்க, காணாமல் போயிடுவீங்க. சனாதனத்தை ஒழிக்கிறதுன்னா அவ்வளோ சுலபமா? அப்போ நீ மதுரையில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மூடிடுவேன் நீ? இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் பண்ணிவிடுவேன் நீ? உன்னால் முடியுமா? நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் மதுரையில் ஜெயிச்சிருக்கிற அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இல்லாத மாதிரி நீ செஞ்சு காட்டு பார்க்கலாம். செஞ்சு காட்டுனா நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், சனாதனத்தை ஒழிச்சிட்டு அப்படி முஸ்தபான்னு சொல்லி. எதுக்கே இதெல்லாம் வேண்டாத வேலை பண்ணுறீங்க? இருக்கிறது 5 வருஷம், நம்ம 50 வருஷம் இருக்கிற மாதிரி பண்ணுறேன். உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க. அல்லாவுதீன் கில்ஜிலேருந்து, முகமது கூர்லேருந்து, முகமது கஜினிலேருந்து, திப்பு சுல்தான், இது எல்லாருமே வந்து போயிட்டாங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கியாக இருக்கிற. இப்போ நீயும் வந்து என்ன அள்ளிட்டு போகணுமோ அதை அள்ளிட்டு போக வேண்டியது தான். ஆனால் அதே மாதிரி அதை தடுக்கிறதுக்கு இங்கே ஸ்ரீகிருஷ்ண தேவராய பரம்பரைன்னு இருக்குது, வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரை இருக்குது, வாஞ்சிநாதன் பரம்பரைன்னு இருக்குது. எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம். நீ நினச்ச மாதிரி சனாதனத்தெல்லாம் எடுத்த உடனே ஒழிச்சிட முடியாது. புரியுதா? இங்கே அப்போது முகலாய படம் வந்தபோது எப்படி இங்கே எதிர்த்து நின்று போராடினாங்களோ, இந்துத்துவ காப்பாற்றுறதுக்காக, இந்த சனாதனத்தை காப்பாற்றுறதுக்காக போராடினாங்களோ, அந்த பரம்பரை இன்னும் அப்படியே உயிரோடு தான் இருக்குது. ஸ்ரீராமரின் பரம்பரை எப்படி இருக்குது, ஸ்ரீகிருஷ்ணரின் பரம்பரை எப்படி இருக்குது. நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே 1000 வருஷம் போராடியே இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல. நீ இப்போ வந்து பண்ணிட முடியுமா? சனாதனத்தை ஒழிச்சிட முடியுமா? உன்னால் முடிஞ்சால் செஞ்சு காட்டு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போட்டு பாரு. அப்போ தெரியும் சனாதனம் என்ன, அதோடைய வலிமை என்னான்னு சொல்லி தெரியும். அதை விட்டுட்டு ஆளுக்கு நக்கல் நயாண்டி பண்ணிட்டு தெரியுறீங்க. ஸ்ரீகிருஷ்ண தேவருடைய கதையை கேட்டுப்பார், இல்லை படிச்சுப்பார், தெரியுது இது மாதிரி படையெடுத்து வந்தவெல்லாம் என்னான்னா எங்கே போனான்னு சொல்லி. மகாராணா பிரதாப் தெரியுமா? மகாராணா பிரதாப் அந்த பரம்பரை சேர்ந்தவங்க தான் நாங்கள். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தெரியுமா? சத்ரபதி சம்பாஜி தெரியுமா? இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு பரம்பரை கேள்வி வந்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்காக பல பரம்பரை எங்கள் உயிரோடு தான் இருக்குது. இன்னும் உடல் மண்ணுக்கு உயிர் இந்துத்துவம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உயிரே போனாலும் சனாதனத்தை உன்னால் அழிக்கவே முடியாது. அதுக்கு விடுற வாய்ப்பு இங்கே இல்லை. உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போட்டு பாரு, பார்க்கலாம். அப்போ தெரியும் சனாதனத்தோட வலிமை.